ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது முக்கோணம் எஸ்பிஎஸ் ஆயில் வழங்கும் சிரிப்பிடா. Powered by Advanced Good Night Active Plus. Co-presented by பதஞ்சலி கேஷ்காந்த். ஆமா உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து காலையில வந்து எங்க வீட்டுக்கு வெளியில பெரிய கூட்டம். ஏன் ஏதாவது கடன் வாங்கிட்டியா? இல்ல ப்ரோ, நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்குலாம் நம்ம ஒரு தீர்வு காண்றோம்ல. நம்ம தீர்த்து வச்சோமா? இப்படிதான் பேசிக்கிறாங்க ஊர்ல. அப்புறம் என்ன, நம்ம தீர்த்து வைக்கிறோம். சோ இன்னைக்கு என்ன மாதிரி சுவாரஸ்யமான நியூஸஸ்லாம் வச்சிருக்கீங்க? இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். கடற்கரையில் அத்துமீறும் காதலர்கள், பொதுமக்கள் அவதி. புதுமண தம்பதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கும் ஆவி, அம்பத்தூரில் பதற்றம். இன்றிரவு மொட்டை கஜேந்திரா சர்வசுந்தரமுடன் ஒரு தொலைபேசி உரையாடல். ரக்ஷன், இன்னைக்கு என்னென்ன பிரேக்கிங் நியூஸ்லாம் வச்சிருக்கீங்க? மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி, பிரியங்கா சோப்ரா விளக்கம். பிரியங்கா சோப்ராவா? என்ன மேட்ரு? இந்த தாய் மசாஜ் இந்த மாதிரியா? எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப மன அழுத்தம் இருக்கோ அப்ப 4 பேர்ட்ட பேசுங்க. மனம் விட்டு பேசினாலே மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க. அப்படியா? அதுவும் குறிப்பா அவங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களோ, எப்பெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்காங்களோ, குழந்தைகளோட பேசி விளையாடுவாங்களாம். ஸோ குழந்தைகளோட பேசுங்க, உங்களுடைய மன அழுத்தம் கண்டிப்பா குறையும். நாங்க சொல்லல, பிரியங்கா சோப்ரா சொல்றாங்க. தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் மொட்டை மேட் இன் சைனா, திடுக்கிடும் தகவல். பாத்தீங்களா? வர சைனா ப்ராடக்ட் என்னென்னலாம் வந்துருச்சுன்னு. மொபைல் விட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் விட்டாங்க, இப்போ முட்டை வரையும் பிளாஸ்டிக்ல செஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் தீர்வா இருக்கும்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கு கண்டிப்பா கோழி தான் தீர்வா இருக்கும். கோழி அனுஷ்கா சர்மாவோட பிஸியா இருக்காரு. அவர் ஏன் அரசியல் இழுக்கிற? அந்த கோழி இல்ல, நாட்டுக்கோழி. ஓ, வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி வளர்த்தா அது முட்டை போடும். நம்ம அதை யூஸ் பண்ணலாம், எந்த பாதிப்பும் இல்ல. கொட்டை கோழி அழகுல விட்ட. மார்ச் 31 வரை அவகாசம். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். அப்ப பழைய 500, 1000 கொஞ்சம் என்கிட்ட வச்சிருக்கேன், அதெல்லாம் போய் மாத்திடலாமா? வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தான் மாத்த முடியுமாமே. இப்ப நான் துபாய் போயிட்டு வந்துட்டு நான் போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி மாத்த முடியாதா? ரிசர்வ் பேங்க் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது அந்த 500, 1000 நோட்டை பேன் பண்ண பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் நீங்க வெளிநாட்டுல தான் வாழ்ந்தீங்கறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணுமா? இல்லைனா அவர் பேங்கிங் சிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரிக்ட். பார்ட்னர், கடல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கடலா? கடல்னா நம்ம மணிரத்னம் சார் படம். அதுல வேற கௌதம் கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அரவிந்த் சாமி வேற ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அந்த கடல் இல்லங்க, பீச், கடற்கரை. ஓ, கடற்கரை. இதுதான் பார்க்கு, மாலு, தியேட்டர்னு எவ்வளவு விஷயம் வந்தாலும் இந்த பீச் இருக்குல்ல, அங்க போய் உட்காருவாங்க பாருங்க. இந்த சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஜில்லுன்னு காத்து சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இருந்த நம்மளுடைய கடற்கரையில யாரோ 2 பேர் அத்துமீறிட்டாங்க. அவங்கள காவல்துறை கைது பண்ணி வச்சிருக்கு. அதாவது கைது செய்யப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு காதலர்கள். அவங்கள கைது பண்ண காவல்துறை அதிகாரி நம்ம கூட நம்ம நிலையத்துல இருக்காரு. அவங்க கிட்ட தான் நம்ம இந்த விவாதத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். இதுல யாரு போலீஸ் யாரு பொறுக்கினே தெரியலையே. இது தெரியலையா? நான் பொறுக்கி பையன், இந்த டீசன்ட் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு, அவர் தான் போலீஸ். சார், சார் வணக்கம். தேவையில்லாம பேச தூக்கி உள்ள வச்சிரும் பாத்து. சார், ஓ நீங்க தான் போலீஸா? சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்மா. சார் சொல்லுங்க. ஆக்சுவலா காதலர்கள் அப்படின்ற பேர்ல வந்து நீங்க நிறைய பிரச்சனை கொடுக்குறீங்க பொதுமக்களுக்குன்றாங்களே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சார், நாங்க காதலர்கள்லாம் நீங்க வந்து அப்படியே மொட்டையா சொல்லாதீங்க, பெருமையா சொல்லுங்க. காதலர்கள், லவ்வர்ஸ். லவ்வர்ஸ். சரி, உங்க பேர் என்ன தம்பி, அதை சொல்லுங்க. யாரு? என் பேரா? ராயாபுரம் சன்னினா எல்லாருக்கும் தெரியும். ராயபுரம் சன்னி. சன்னி. ஓ சாரி சாரி சார். அதாவது காதலர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்ல சுத்துறாங்க, தியேட்டர்ல சுத்துறாங்க, மால்ல சுத்துறாங்க, பெத்தவங்க காதுல பூ கூட சுத்துறாங்க. ஆனா நீங்க ஏன் பீச்ல சுத்துறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. பார்க் இருக்குது, தியேட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. துட்டு அவங்ககிட்ட இருக்குது. பீச் மட்டும் தான் ஃப்ரீ. நேரா போனாமா உள்ள நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிளேஸ் பூச்சாமா, லைஃப் என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுதான் கேக்குறாங்க. நீங்க நேரா போறீங்க, அங்க ஒரு இடத்தை பிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து இயற்கையா வந்து காத்து வாங்குறோம் ஜி. அதை வீட்ல இருந்தே வாங்க வேண்டியதானே? வீட்டுல வந்து அப்பா அம்மா இருப்பாங்க, பிரச்சனை ஆயிரும். காத்து வாங்குறதுல என்னங்க பிரச்சனை? ஜி இந்த மாதிரிலாம் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க ஜி. போல்டா நான் சொல்லின்னு இருக்கேன். என்ன ஜி? ஒரு நிமிடம். அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே? கதையா சொல்லிட்டு இருக்க, உட்கார்ந்து வேடிக்கை என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு? ஜி நேதாஜி 100 ரூபா கொடுத்தேன். இல்ல, அவர் ஏதோ ஒரு கதையை தான் சொல்றாரு. துப்பட்டா. உள்ள எப்படியா துப்பு? வெளில போய் துப்பிட்டு வாயா. அது இல்ல, துப்பட்டாங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு துப்பட்டாவை கடற்கரையில போத்திக்கிட்டு அப்படி உள்ள என்னதான் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அதாவது என்னன்னா, யாருக்குமே தெரியக்கூடாதுதான் மூடி வச்சு பேசினுக்கிறோம். அதை நீ நைஸா சேனல்ல ஓபன் பண்ணலான்னு பாக்குற பத்தியா?